செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மொழி தொழில்நுட்பத்துக்காக இந்தியாவிலேயே முதலாக மாநாடு நடத்தி காட்டியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. கல்லில், பானையில், காசில், ஓலையில் இருந்த தமிழ் அச்சில் வந்தது, கணினியில் வந்தது, இன்று செயற்கை நுண்ணறிவு தளத்திலும் வந்தாக வேண்டும் என்ற முனைப்பின் வெளிப்பாடே மாநாடு. உலகின் முதல் மொழி குடும்பமான நாம் உலகம் முழுமைக்கும் பரவியிருக்கும் மொழி குடும்பமாக மாற மாநாடு அடித்தளம் அமைத்துள்ளதாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது. தமிழ்நெட் 99 என்ற மாநாட்டை 1999ஆம் ஆண்டு நடத்தி காட்டினார் அன்றைய முதலமைச்சர் கலைஞர். கனித்தமிழ் 24 என்ற மாநாட்டை இன்று நடத்தி காட்டியிருக்கிறார் இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளது முரசொலி நாளேடு. தகவல் புரட்சி காட்டுத்தீயாக பரவிக் கொண்டிருக்கிறது. மின்னல் வேக வளர்ச்சியில் பின்தங்கிவிடக் கூடாது என தமிழ்நெட் 99 மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் கலைஞர் அன்று குறிப்பிட்டார். தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட முந்தி நின்றது தகவல் தொழில்நுட்ப புரட்சியில். 1997ஆம் ஆண்டே தகவல் தொழில்நுட்ப கொள்கையை முதலில் தமிழ்நாட்டிற்கு வகுத்து கொடுத்தார் அன்றைய முதலமைச்சர் கலைஞர். அப்போது சிங்கப்பூரில் ஒரு மாநாடு நடந்தது. அதற்கு அன்றைய அமைச்சர் தமிழ் குடிமகனை அனுப்பி வைத்தார் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர். தகவல் தொழில்நுட்பத்துக்கு என தனித்துறையையும் 1998ஆம் ஆண்டிலேயே உருவாக்கி அதற்கு தனி அமைச்சரையும் நியமித்தார் என்பதையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. 1997இல் தரமணியில் டைடல் பார்க்கை உருவாக்கிட அதற்கென புது கொள்கையை உருவாக்கி ஆசியாவிலேயே மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப கட்டடமாக அதனை கட்டி 2000ஆவது ஆண்டில் அதனை திறந்து வைத்தார். இன்று உலகம் முழுவதும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஐடி துறையில் கோலோச்ச அடித்தளம் அமைத்தவர் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் என்று முரசொலி பெருமிதம் தெரிவித்துள்ளது. தமிழ்நெட் 99 என்ற மாநாட்டின் மூலமாகத்தான் தமிழ் 99 விசைப்பலகை உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசால் அது அங்கீகரிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது. இன்றைக்கு அனைத்து தொழில்நுட்ப வடிவங்களிலும் தமிழை பயன்படுத்துகிறோம் என்றால் அதற்கு விதை போட்டவர் தலைவர் கலைஞர் என்று கூறியுள்ள தலையங்கம், அதன்பின் 2000ஆவது ஆண்டில் தமிழ் இணைய கல்விக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மூலமாகத்தான் கனித்தமிழ் 24 மாநாடும் நடைபெற்றதும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. ஒவ்வொரு நாளும் தொழில்நுட்பம் வளர்ந்து வருகிறது. தொழில்நுட்பத்தில் மொழியின் முக்கியத்துவம் அதிகரித்தும் வருகிறது. எந்தவிதமான தொழில்நுட்பம் வந்தாலும் அவை அனைத்திலும் தமிழ் வாழ வேண்டும், ஆள வேண்டும் என்பதுதான் தங்களது நோக்கமாகும் என முதலமைச்சர் அறிவித்தார். அத்தகைய நோக்கம் கொண்டதாக இம்மாநாடு நடைபெற்றது என்றும் முரசொலி எடுத்துரைத்துள்ளது. தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், நிதித்துறை அரசு முதன்மை செயலாளராகவும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் தலைவராகவும் இருக்கும் உதயச்சந்திரன் ஆகியோரின் முயற்சியால் இம்மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெற்றது. 10க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்கள் வருகை தந்து சிறப்பித்ததையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. ஆங்கில தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டு வரும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டூல்ஸ், செயற்கை நுண்ணறிவு இயந்திர வழி கற்றல், மெஷின் டிரான்ஸ்லேஷன், சென்டிமெண்டல் அனாலிசிஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெகக்னிஷன் போன்றவற்றை தமிழில் உருவாக்கும் முயற்சியாக மாநாடு நடைபெற்றுள்ளது. இணைய பயன்பாட்டாளர்கள் எண்ணிக்கையில் இந்தியா 2ஆம் இடத்தில் இருக்கிறது. மாநில வாரியாக பார்த்தால் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக IAMAI என்ற தொலைத்தொடர்பு ஆய்வகத்தின் அறிக்கை கூறியதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. தொழில்நுட்பத்துக்கு ஈடு கொடுத்து தன்னை மாற்றிக்கொள்ளும் மொழியாக தமிழ் மொழி உள்ளது. அதனை செயற்கை நுண்ணறிவு காலத்திலும் பொருத்தி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தகவல் தொழில்நுட்பம் எத்தகைய பாய்ச்சலை செய்யுமோ அத்தோடு சேர்ந்து தமிழும் பாய்ச்சலை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு இந்த மாநாடு அடித்தளம் அமைந்ததாகவும் முரசொலி தெரிவித்துள்ளது. ஓலைச்சுவடி காலம் முதல் இன்றைய AI காலம் வரையிலும் தமிழ் முன்னை பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய் விளங்கி வருகிறது. பண்பாட்டு மொழியான தமிழ் பயன்பாட்டு மொழியாகவும் பன்னாட்டு மொழியாகவும் திகழ வேண்டும். உலகின் முதன்மையான செம்மொழி என்று பாவாணர் சொல்வதை நடைமுறையிலும் காட்டியாக வேண்டும். உலகத் தமிழ் நெடுஞ்சாலையில் தமிழ் பயணிக்கட்டும், வாழ்க தமிழ், பரவுக தமிழ் என்று முரசொலி தலையங்கம் தீட்டியுள்ளது.